நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே காஸ்ட்ரோ, திமுக இருந்து காங்கிரஸ் விலகிடும், திமுக இருந்து விசிக விலகிடும், திமுக சீக்கிரமா விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பேசுறவங்க யார் வேணா கீழே விழுந்துருவாங்க, திமுக விழுகாது. ஏதோ தந்திரம் நடந்திருக்கு. 40க்கு 40 இவங்க எப்படிப்பா வந்தாங்க? திமுகவோட வாக்கெல்லாம் யாருக்கு போச்சு? ஒருவேளை இவருக்கு போயிருக்குமோ, ஒருவேளை அவருக்கு போயிருக்குமோன்னு ஒரு குளறுபடி நடந்துட்டு இருக்கு. அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? வாக்குகள் வந்து யாருக்கும் போகல. இப்போ இரட்டை இலக்கு பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க மேடம். நமக்கு அதிகாரம் சீட்டு கைப்பற்றினாங்களா, அதுதான் வந்து வளர்ந்ததுக்கு அர்த்தம். நீங்கள் சும்மா பெர்சன்டேஜ் ஓட்டு யாருனாலும் போடுவாங்க மேடம். பெர்சன்டேஜ் ஓட்டு படித்த ஊரில் வந்துக்கிட்டு, பல காலேஜ் கட்டியிருக்கிற ஊரில் வந்துக்கிட்டு, நூலகம் கட்டியிருக்க ஊர், ஸ்கூல் கட்டியிருக்க ஊரில் வந்துக்கிட்டு நீங்கள் ஜாதி மதவெறி அரசியலாம் எடுப்படாது. யாருங்க ஜாதி மதவெறியல் அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க தான் இப்ப சொல்லிட்டே இருக்கிறீங்க, இந்துக்களே ஒன்று சேருங்கள், ஆண்ட பரம்பரைகளே ஒன்று சேருங்கள். பாஜகவை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு நாங்க இதை செஞ்சோம், மக்களுக்கு இதை செஞ்சோம், பிற்படுத்தப்பட்ட சொல்லதான் செய்றாங்க. இருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பண்ற எல்லா விஷயத்திலயும் தான் நீங்க உங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க கொண்டு வந்த சில திட்டங்களை தான் நீங்க உங்க திட்டம். வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே காஸ்ட்ரோ, திமுக இருந்து காங்கிரஸ் விலகிடும், திமுக இருந்து விசிக விலகிடும், திமுக சீக்கிரமா விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி பேசுறவங்க யார் வேணா கீழே விழுந்துருவாங்க, திமுக விழுகாது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு கருத்தியல் கூட்டணி. அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை கொண்டு இயங்குற ஒரு கூட்டணி அது. விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, எல்லா கூட்டணியுமே, மதிமுக, அப்புறம் வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து திமுக. அதனால் வந்து அந்த கூட்டணி விழுந்து போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. அப்படி பேசுகிறவங்க வந்து விழுந்து போவாங்க, அவங்க கருத்து வேணால் பொய்த்து போகுமே தவிர உண்மையிலே நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏதோ தந்திரம் நடந்திருக்கு. 40க்கு 40 இவங்க எப்படிப்பா வந்தாங்க? சரி, ஓகே, 40க்கு 40 வந்துட்டாங்க. போன தடவையோட இந்த தடவை வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கே. திமுகவோட வாக்கெல்லாம் யாருக்கு போச்சு? ஒருவேளை இவருக்கு போயிருக்குமோ, ஒருவேளை அவருக்கு போயிருக்குமோன்னு ஒரு குளறுபடி நடந்துட்டு இருக்கு. அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? வாக்குகள் வந்து யாருக்கும் போகல. மக்கள் சரியாக தான் வாக்கு செலுத்திருக்கிறாங்க. மக்களோட, தமிழ்நாட்டு மக்கள் எண்ணம் என்னன்னா, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வரணும், திமுக தான் வெற்றி பெறணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம், அவருடைய நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு ஒரு இதுதான், அங்கீகாரம் தான் இந்த 40க்கு 40. நாடும் நமதே 40 நமதேன்னு சொன்னாங்க. இப்போ கூட நாடும் நமதே தான். ஏன்னு கேளுங்க, நல்ல ஒரு வலிமையான எதிர்க்கட்சி நாட்டுக்கு கிடைச்சிருக்குது. இது ஒரு ஜனநாயக, ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கும். கண்டிப்பாக வந்து இந்தியா சரியான பாதையில் இயங்கும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. சரி, அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க காஸ்ட்ரோ? இப்போ எப்படின்னா, வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிமுக வாக்குகள் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு. எப்படி மக்கள் சிதறி இருக்காங்களா? அதுல இருந்து ஓட்டுகள் சிதறி இருக்குல்ல. பாஜக 12% வந்திருக்குல்ல தமிழ்நாட்டில். இப்போ வந்து அதிமுக வாக்குகள் எவ்வளவு கபலீகரம் செய்யப்பட்டதோ அதுதான் நீங்க பாஜக போய். இப்போ பாஜக பலமா இருக்குன்னு சொல்றீங்களா? பலமெல்லாம் இல்ல, அது மக்கள் ஏதோ வந்து சில பேர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன அதுக்குன்னு வந்து பலமா இருக்குன்னு எப்படி பலமா இருக்கு? நீங்க நான் 20 சீட் ஜெயிச்சிட்டீங்களா, 10 சீட் ஜெயிச்சிட்டீங்களா, 5 சீட் ஜெயிச்சிட்டீங்களா? இல்ல, அவங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி 40க்கு 40 இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி இரட்டை இலக்க தொட்டுட்டாங்கல்ல. இப்ப இரட்டை இலக்கு பெர்சன்டேஜ் வந்து நீங்க கணக்கில் எடுக்காதீங்க மேடம். நமக்கு அதிகாரம் சீட்டு கைப்பற்றினாங்களா, அதுதான் வந்து வளர்ந்ததுக்கு அர்த்தம். நீங்க சும்மா பெர்சன்டேஜ் ஓட்டு யாருனாலும் போடுவாங்க மேடம், பெர்சன்டேஜ் ஓட்டு. ஏன்னா அதை வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாஜக கூட்டணியில் இருந்த தலைவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை வைத்து அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் தான் அது. பாஜக பெற்ற வாக்கு சதவீதம் சொல்லக்கூடாது. பாஜகவோட கொள்கை, சித்தாந்தம், மத அடிப்படையில், ஜாதி அடிப்படையில் மக்கள்கிட்ட போகும்போது அதை வச்சு மக்கள் வாக்கு செலுத்தல. அந்த கட்சி இப்ப சௌமியா அன்புமணி ஜெயிக்கிற சூழ்நிலை வந்ததா இல்லையா தர்மபுரியில? திடீர்னு தானே லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சு. சௌமியா அன்புமணியே வந்து அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. வன்னியர் சமுதாயம்ன்றனால தான் போய் ஓட்டு போட்டாங்க. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க, நம்ம ஐயா குடும்பம் தானே போய் ஓட்டு போட்டாங்க. அப்ப அதை எப்படி நீங்க பாஜக வாக்குன்னு சொல்லுவீங்க? அப்ப இந்த மாதிரி தான் தினகரன் பாஜக வாக்கு கிடையாது. தினகரனுக்கு ஓட்டு போட்டு, ஓபிஎஸ் ஓட்டு போட்டு இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிறாங்க. ஏசி சண்முகம், என்ன இந்த மாதிரி இவங்களுக்குலாம் அப்ப வந்து இவர் பாரிவேந்தர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது வந்து பாஜக வாக்கு சதவீதம் கிடையாது, அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு. ஏசி சண்முகம் வேலூர்ல என்னாருன்னா அவர் செல்வாக்கு வாங்கியிருக்காரு. இல்ல, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்களாங்க. அது பாஜக ஓட்டு தானங்க. பாஜக திருவள்ளுவர் நாங்க, வள்ளலார் நாங்க, எல்லாருமே நாங்க தான் வாங்க. அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த ஆக சிறந்த ஆளுமைகள் ஃபுல்லா எங்காலுன்னு வாங்க. அது மாதிரிதான் இதுவும் வாக்கு சதவீதம் இவங்க வாங்குறாங்க. தினகரன் டாக்டர் ஐயா அவங்கள நம்பி ஏமாந்துட்டாரு சொல்றீங்களா? இந்த டாக்டர் ஐயா, நிறைய டாக்டர் இருக்காங்க அந்த கூட்டணியில. ராமதாஸ் ஐயா, நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து என்ன சொல்றதுன்னா வந்து கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜாதி வெறி, மதவெறி அரசியலுக்கு தமிழ்நாடு மக்கள் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள்ல நமக்கு வர்ற செய்தி என்னன்னா இதுதான். இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா,
பரவாயில்ல இந்த தடவை 40க்கு 40 இருந்துட்டு போட்டு இன்னும் 2 வருஷம் தானே, அதுக்கப்புறம்லாம் வர வாய்ப்புகளே கிடையாதுப்பா, எப்படி வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன சதவீதத்துல அதிகமா இருக்கிற சில பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறப்ப எனக்கு சிரிப்பு வருது. நான் இதை சொல்றப்ப உங்களுக்கே சிரிப்பு வரலையா? சிரிக்கிறது தப்பு கிடையாது. தொகுப்பாளரா உங்களுக்கே சிரிப்பு வரலையா? நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாடு மண் என்பது ஒரு திராவிட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பெரியார் மண். இது புரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணில் ஜாதி வரி மதவரி அரசியலுக்கு இடமே கிடையாது. இங்க எல்லாம் படிச்சவன் படிச்ச ஊர்ல வந்துகிட்டு பல காலேஜ் கட்டி இருக்கிற ஊர்ல வந்துகிட்டு நூலகம் கட்டியிருக்க ஊரு, ஸ்கூல் கட்டியிருக்க ஊர்ல வந்துகிட்டு நீங்க ஜாதி மதவெறி அரசியல் எடுப்படாது. யாருங்க ஜாதி மதவெறியல் அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க தான் இப்ப சொல்லிட்டே இருக்கிறீங்க. யாரு வந்து இந்துக்களே ஒன்று சேருங்கள், ஆண்ட பரம்பரைகளே ஒன்று சேருங்கள், பட்டியல் சமுதாயமே ஒன்று சேருங்கள் நாங்க கூப்பிட்டு இருக்கோம். யாரு ஆண்ட பரம்பரை? யாருங்க இங்க அப்படித்தானே கிளைம் பண்றாங்க சில பேரு, சில முட்டாள்கள் கிளைம் பண்றாங்கல்ல, நாங்க ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, வீர பரம்பரை, சூர பரம்பரை. அப்பெல்லாம் யாருமே கிடையாது. நாங்க எங்க கூட்டணியை பொறுத்தவரை இந்துக்களே ஓட்டு போட வாங்க அப்படியே கூப்பிட்டாங்க. ஆமா ஆமா, பாக்குறீங்களா இல்லையா நீங்க? இந்துக்களே ஒன்றிணைங்களா என்ன அர்த்தம் அது? நீ ஹிந்துக்கள் சொல்ற இல்ல, எல்லா ஹிந்துக்கள் ஒன்னா, அதுக்குள்ள ஜாதி இருக்கா இல்லையா? நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், பொருளாதார முரண்பாடுகள், ஓபிசி எஸ்சி எஸ்டி, அவா இருப்பா மேல இருப்பாவா, அப்ப உங்களுக்குள்ளே வருது இல்ல முரண்பாடு வருது இல்ல? இந்த தொகுதியில இவங்க நிப்பாட்டணும், அந்த தொகுதியில அவங்க நிப்பாட்டணும், இந்த தொகுதியில இவங்களை போடணும். அப்ப நீங்க என்ன அவாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்றீங்களா? ஆப்வியஸ்லி அவாக்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ். அங்க இப்ப இங்க வந்து அவாக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா? திமுகல இந்தியா கூட்டணியில இருக்குமா? அதான் அங்க அங்க முரண்பாடு இருக்குல்ல மேடம். அது இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? இப்ப தொகுப்பாளர் நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இங்க எப்படி வர முடியும்னு கேக்குறீங்கல்ல? அப்ப வர முடியாத காரணம் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ், அந்த கருத்தியல், திமுகவோட கொள்கை, திராவிட சித்தாந்தம். இன்னைக்கு தமிழ்நாடு ஓபிசி எஸ்சி முன்னேறியதற்கு காரணமே பெரியாரும் திமுகவும் திராவிட இயக்கமும் திராவிட சித்தாந்தமும். அதையே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதை ஏத்துக்கணும். நீங்க லைவ்ல பாருங்க. நீங்க தமிழ்நாடு மத்த ஸ்டேட் கம்பேர் பண்ணப்ப டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது? உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருக்கா தமிழ்நாடு? அவங்க அங்க வந்து அவாக்கு மட்டும்தான் உயர்ந்த பொறுப்பு பதவிகள், அவா மட்டும்தான் டாமினேட் பண்ண முடியும். மறைமுகமாவும் டாமினேட் பண்ணுவாங்க அவங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க சாரமா நினைக்காதீங்க. நீங்க இதுல பண்ண முடியாது. அதுதான் இது வந்து என்னன்னா, இந்த கருத்தியலுக்கு தான் பிரச்சனை. பார்ப்பனிய, சனாதன, சங் பரிவார், பிராமின்ஸ், அந்த அந்த அவாவோட கருத்தியல். அதனால அவா வேற இவா வேற. புரியுதா உங்களுக்கு? ரெண்டையும் குழப்பக்கூடாது. ஆமா, ரெண்டையும் குழப்பக்கூடாது. அப்ப இங்க வந்து பல ஆண்டுகளா, பல நூற்றாண்டுகளா இந்த போர் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல. அதுக்கு பெரியார் அடையாளம் கொடுத்தாரு. திராவிடம் கருத்தியல் உருவாக்கி சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்குனாரு. அப்ப அந்த கூட்டணி தான் இந்த திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ். இப்ப எல்லாரும் தெளிஞ்சிருப்பாங்களா இவங்களை யாராலும் தொட முடியாது அப்படிங்கிற ஒரு பயம்? தொடவே முடியாது. நீங்க இந்த கருத்தியல் இருக்க வரைக்கும், அம்பேத்கர், பெரியார், மார்க்சிய கருத்தியல் இந்த மண்ணில் இருக்க வரைக்கும் அங்க அந்த 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 பாச்சாலம் எடுபடாது. புரியுது உங்களுக்கு? நீங்க அதெல்லாம் வந்து இந்த கும்மிடிப்பூண்டி இருக்குல்ல, கும்மிடிப்பூண்டி அதை தாண்டி அந்த பக்கம் வச்சுக்கணும். இந்த வயநாடு அந்த பக்கம் கொண்டு போயிடணும். நீங்க கும்மிடிப்பூண்டி தாண்டி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா டக்குன்னு இதுல அடாப்ட் ஆயிடும். வயநாடு இல்ல, நான் வரங்கல் நிறைய ஊர் இருக்குல்ல அந்த பக்கம், ஆந்திரா பக்கம், அந்த ஊரை சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்னன்னா வந்து இதுதான் தமிழ்நாடு. அப்ப இந்த கருத்தியலுக்கு தாங்க போர் நடந்துகிட்டு இருக்கு. எலெக்ஷன்லயும் சரி, எல்லாத்துலயுமே இந்த கருத்தியலுக்கு தான் போர். நீயா நானா தான் போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து பாஜக, RSS வந்து நீங்க வந்து அப்படி பூசி முழுவ கூடாது. அப்படியே வந்து மக்களுக்கான இயக்கம், அப்படியே வந்து பாட்டாளி மக்கள், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இயக்கம் சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன், 27% ஓபிசி ரிசர்வேஷனை எதிர்த்தவங்க யாரு? மத்தியில சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணது யாரு? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத மண்டல் கமிஷன் பரிந்துரை வந்து VP சிங் அமல்படுத்தினால முன்னாள் பிரதமர் எதிர்த்தது யாரு? இவங்க தானே. அப்ப பட்டியல் சமுதாய இடஒதுக்கீட்டு யாரு அச்சுறுத்துறா? அப்ப ஓபிசி SC/ST முன்னேறக்கூடாது. அப்ப ஓபிசி SC/STக்கு உழைக்கிறவங்க யாரு? இவங்க தான் உழைக்கிறாங்க. திமுகவும் திராவிட கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் தான். ஏன் அப்புறம் ஏன் திமுகவை எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு பார்வையிலேயே மேடம் இங்க பாருங்க, எல்லா கட்சிகளும் எடுத்து சொல்றவங்கள எதுல எங்க வந்து நிக்கிறாங்கன்னா, மகளிருக்கான 1000 ரூபாயில வந்து நிக்கிறாங்க. மகளிருக்கான 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? கொடுக்கல. எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு சொல்லி நீங்க குறிப்பிட்ட மகளிருக்கு, தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும் சொல்லுங்க மேடம். இல்லங்க மேடம், எல்லா ஆட்சியிலுமே குறைபாடு இருக்கு. எல்லா ஆட்சியிலும் தவறு நடக்கும். அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக எதா வேணாலும் இருக்கட்டும். ஆனா வளர்ச்சி ஏதோ இந்த மக்களுக்கு ஏதோ நல்லது, ஜாதி மத தீவிரவாதம் இல்லாமல் ஏதோ ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல ஒரு பப்ளிக் வெல்ஃபேர், ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்ஸ் அமல்படுத்தப்படுது. எல்லா மக்களுக்குமான ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயம் தான் அல்டிமேட் கோல். எல்லாம் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும், ஆட்சியா இருந்தாலும், அரசா இருந்தாலும், அந்த சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை நோக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசு வந்து திமுக அரசு தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது. அப்ப அதுதான் இப்ப எங்களுக்கு வந்து அதை பாதுகாக்க தான் நாங்க போராடுறோம். என்ன நீங்க வந்து நீங்க பண்ணிட்டீங்க? நீங்க என்னைக்காவது இவங்க நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், இதை செஞ்சிருக்கோம். இப்ப ஸ்டாலின் போறாரு, ஒவ்வொரு கூட்டத்துல போய் பேசினாரு, பொதுக்கூட்டத்துல. அத பேசுறது கூட கிண்டல் தானங்க பண்ண. இல்ல மேடம், அவர் என்னமோ சொன்னதை நான் செஞ்சேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. வாக்கு
நான் ஃப்ரீயா பஸ் கொடுத்தேன், நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தேன், உங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றாருல்ல, அது செஞ்சதானே சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல இருங்க, அவர் எழுதி கொடுத்ததுதான் படிப்பாருன்னு சொல்றாங்களேங்க. பாஜகவை ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு நாங்க இதை செஞ்சோம், மக்களுக்கு இதை செஞ்சோம், பிற்படுத்தப்பட்ட சொல்லதான் செய்யறாங்க. இருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பண்ற எல்லா விஷயத்திலயும் தான் நீங்க உங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, நாங்க கொண்டு வந்த சில திட்டங்களை தான் நீங்க உங்க திட்டம். நான் பல லட்சம் வரி கட்டினா 29 பைசா கொடுக்குற, திரும்ப உத்தரப்பிரதேஷ் வந்து உனக்கு கம்மியா தான் வரி கட்டுறான், அவனுக்கு நீ வந்து பல லட்சங்களை கொடுக்குற, பல கோடிகளை கொடுக்குற, எங்களுக்கு வெள்ள நிவாரணம் கேட்டா அதையும் கொடுக்க மாட்டேற. ஏன்னா அப்ப எவ்வளவு விஷயங்கள் நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கிற. எய்ம்ஸ் செங்கலை வச்சா இன்னும் கட்டல, கன்ஸ்ட்ரக்ஷனே கட்டல, ஆனா எய்ம்ஸ் நாங்க திறந்துருவோன்ற செங்கலை வச்சு நீ எப்படி வந்து அதை வந்து எப்படி அது மருத்துவமனை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? பாரபட்சம் காமிக்கிறீங்களா இல்லையா? மத்திய அரசு பணிகள்ல தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? மத்திய அரசு பணிகள்ல தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ராணுவத்துல தமிழர்கள் எத்தனை பேர் உயர் பொறுப்புல இருக்காங்க? இப்படி எல்லாம் கணக்கு போடுங்க. நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். நான் போய் பாஜக அரசுல சேர்றேன். ஆமா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம காணொலி மூலமா அவங்க கிட்ட பதில் கேட்கலாம். கண்டிப்பா கேட்கலாம் என்கிட்ட. அவங்க கிட்ட நீங்க சரி, மக்கள் அவங்கள நோக்கி எப்படி போனாங்க? இது எதுவுமே அவங்க பண்ணல, ஓகே பண்ணலதான், ஓகே, மக்கள் எப்படி போய் ஓட்டு போட்டாங்க? பணம் பதவி, நீங்க வந்து பணத்துக்கு வந்து மக்கள் வந்து இப்ப மயங்குறாங்க. நான் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஜனநாயகம் பணநாயகமா மாறிடுச்சு. அப்ப இது வந்து என்னன்னா, எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எதுக்குன்னா பணம் பதவி தான். அல்டிமேட் எய்ம் இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மக்கள் சேவையெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. பணம் பதவி, அவ்வளவுதான். பணம் அதிகாரம் கிடைச்சா எங்கிட்டு போவேன். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். கேஸ்ட்ரோ, நன்றி. நன்றி.